ஹாய் மக்களே, வணக்கம். தயவு செஞ்சு டிவிக்கு ஓட்டு போடுங்க. விஜய் சாரை வருங்கால சிஎம் ஆக்குங்க, நிரந்தர முதல்வராக்குங்க. தயவு செஞ்சு சிந்திச்சு செயல்பட்டு டிவிக்கு ஃபார் யுவர் ஓட் ஃபார் விசில் சின்னம். வருங்கால சிஎம் வாழ்க. நம்ம நல்லா இருக்கணும், தமிழ்நாடு நல்லா இருக்கணும், முன்னேறணும்னா கண்டிப்பாக விஜய் சார் தான் வருங்கால சிஎம், நிரந்தர முதல்வர் வரணும். அதுக்கு உங்களோட ஒத்துழைப்பு கண்டிப்பாக தேவை. விசில் சின்னத்தில் ஓட்டு போடுங்க, விஜய் சாரை சிஎம் ஆக்குங்க. விஜய் சாரை பற்றி பார்த்துட்டோம், டிஎம்கே பற்றி பார்த்துட்டோம், ஏடிஎம்கே பார்த்துட்டோம். சீமான் எப்போ பார்த்தாலும் அவனா கிண்டல் பண்ண வேண்டியது. மெயினாக வந்து விஜய் சாரை கிண்டல் பண்ணிட்டு சிரிக்க வேண்டியது. சும்மா சிரிச்சு தான் அந்த வேஸ்ட்டு வெட்டு கேட்டால் 15 வருஷமா நான் இருக்கேன், 15 வருஷமா நான் இருக்கேன், எனக்கு ஓட்டு போடுன்னு கூவி நிற்கிறாரா கண்டி டம்மி பீஸ் வேஸ்ட்டு. 15 வருஷமாகவும் பேசி 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 ஆவி எடுத்து போச்சு. செத்து போயிடும் போல அந்த பேசி இன்னும் ஒரு எம்எல்ஏ கூட ஆகலை. ஒரு கட்சியோட லீடரே ஒரு எம்எல்ஏ ஆகலைன்னா அப்புறம் அவன் தொண்டெல்லாம் எங்கேருந்து எம்எல்ஏ ஆக முடியும்? அந்த ஆளுக்கு தெரியாதா? சும்மா நாங்கட்டியுமே வந்துட்டு நான் தான். டேய், சிங்கனா வேட்டையாடி ஓடி போய் வேட்டையாடி திங்கணும், தந்திரமா வேட்டையாடணும். அந்த தந்திரம் சீமாங்கிட்ட கிடையாது, மந்திரமும் கிடையாது, தந்திரமும் கிடையாது, மந்திரமும் கிடையாது, பதுங்கும் தெரியாது, பாயவும் தெரியாது, ஒரு ஆணியும் புழுங்க தெரியாது, அடிக்கவும் தெரியாது. செம்ம வந்து வாயை கீசின்னு இன்னைக்கு பேசின்னு இருப்போம். மீட்டிங்லாம் பார்த்தா நேற்றோட வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தொண்டை கட்டி போச்சு. பேசி 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 தொண்டை கட்டி போச்சு. கத்தின்னு கிடக்குறேன்டா, கத்தின்னு. உன்னை எவன் கத்த சொன்னான்? நீ வந்து காப்பாற்ற போறியா? உன்னை யாவும் கூப்பிட்டான்? நாம் தமிழர் கட்சி உன்னை எவன் கூப்பிட்டா? நீ ஏன் ஆரம்பிச்ச? நீ ஏன் சினிமாவில் போன? இன்னைக்கு விஜய் சார் வந்து விமர்சனம் பண்ணுற, நீ ஏன் சினிமாலேருந்து தான் வந்தவன், அவன் கூத்தாடிக்க. நீ யாரு? கூத்தாடி இல்லாமல் சூத்தாடியா? சும்மா வந்துட்டு வாய் இருக்கு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு பேசி நடக்கக்கூடாது. இஷ்டத்துக்கு எடப்பாடி மாதிரியும் கலைஞர் கட்சி தலைவர் ஸ்டாலின் மாதிரியும் வாய் இருக்கு சொல்லிட்டு பேசி கொடுக்குறது. விஜய் சாரை பேச விடுறீங்களா? யாராச்சும் பேசுறீங்களா? அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்குறீங்களா? சீமான் ஒரு இருக்கத்துலேயே மொக்க டம்மி பீஸ். கத்தி 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 செத்தே போவான் அந்த. அட்லீஸ்ட் இந்த எலெக்ஷன்லேயாவது ஒரு சிஎம் எம்எல்ஏ சீட் கிடையதோ பார்ப்போம். அந்த சிஎம் கேண்டிடேட்ல வேஸ்ட்டு. நான் தான் சிஎம்னு சொல்லவே முடியாது. இது வரைக்கும் நான் சிஎம் ஆகிறேன்னு சொல்லவே இல்லையே. விஜய் சாராவது நாங்கள் ஆகிறோம், வருங்கால நான் தான் தமிழக மக்கள் நான் ஆட்சி பண்ணுறேன், நல்லது பண்ணுறேன், ஊழல் இல்லாத ஆட்சி பண்ணுறேன், என்னால் முடியும், என் கூட இருக்கணும், ஊழல் பண்ண விட மாட்டேன், தைரியமாக போல்டாக அறிவிக்கிறார்ல. உன்னால் சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா உன் கட்சியில் இருக்கிறவனே வந்து டிவிகள் இருக்கான். அதை வச்சுனா மாற்றி சொல்லிட்டேன். அவர் விடுதலை சிறுத்தைன்னு வந்திருக்கார். அந்த மாதிரி சீமா கட்சியில் இருக்கிற, நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறோம் எல்லாமே வேற ஒரு கட்சிக்கு போயிட்டாங்க. வேற ஒரு ஸ்ட்ராங்கான ஆளுங்களும் விலைக்கு போயிட்டாங்க. ஏன்னா நீ சரி கிடையாது. சும்மா வந்து அடிக்கிறேன், குத்துறேன், ஓய் வாத்தாங்க அம்மா. நீங்கள் கத்துறதுல விஷயம் இல்லை ராசா. தந்திரமாக ஓட்டு வாங்கணும். அந்த தந்திரம் டிவிக்கு தலைவர் விஜய் கிட்ட இருக்கு, என் தலைவங்கிட்ட இருக்கு. மக்களை வந்து தந்திரமாக தான் மூவ் பண்ணணும். மக்களை வந்து கத்தி எடுத்து மிரட்டினவனை ஓட்டு போட மாட்டான், கன் எடுத்து மிரட்டினவனை ஓட்டு போட மாட்டான். ஹார்ட்டு இல்லை பிரெயின். விஜய் சார் பேசுகிற பேச்சு வந்து ஹார்ட்டு தொடுது. நீ பேசுகிற பேச்சு யாரை தொடுது? மூளை தொடுது, சூடாகுது. மூளை சூடான என்ன பண்ணும்? கோவத்தை தான் வெளிப்படுத்தும். ஹார்ட்டு சூடாகாது, அன்பு வெளிப்படுத்துகிறார் விஜய். எல்லாருமே சொல்கிறாங்க விஜய் வந்து எம்ஜிஆர் ஸ்டைலில் பேசுகிறாரு. ஹார்ட்டு தொடுற அளவுக்கு. மக்களை ஹார்ட்டு தொட்டால் மட்டும் தான் நீ வின் பண்ண முடியும், இல்லைனா முடியாது. சார் நான் 15 வருஷமாக கத்திங்க. உன்னை எவன் வேணான்னு சொன்னான்? உன்னை எவனா வந்து கத்த சொன்னானா? நாம் தமிழர் கட்சி சீமா வாங்க, ஒன்று கட்சி ஆரம்பிங்க, மக்களை காப்பாற்ற என்ன சொன்னானே? சும்மா வந்து புரட்சி பண்ணுறேன், இதை பண்ணுறேன், அது வேஸ்ட்டு. ஆனால் அவனா வந்து விஜய் திட்டுறது, டிஎம்கே திட்டுறது, ஏடிஎம்கே திட்டுறது, இல்லை மக்களை திட்டுறது. ஓட்டு போடுங்கடா, உங்களுக்கு தானே நான் வந்து கத்தி கிடக்கிறேன். ஓட்டு போடுறேன், ஏன் கெஞ்சி கிடக்கிறேன்? நீ நல்லவனாக இருந்தா, உன்னை சுற்றி இருக்கிறவங்க நல்லவனாக இருந்தா கண்டிப்பாக மக்கள் ஓட்டு போடுவாங்க. மக்கள் நல்லவங்களுக்கு மட்டும்தான் ஓட்டு போடுவாங்க. எப்போ ஒரு டயத்தில் பணத்தை வாங்கி ஓட்டு போட்டாங்க. பணத்தை வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ நீ பணமும் கொடுக்க மாட்டேன், பணமும் வாங்க விட மாட்டேன், ஸோ நல்லதும் பண்ண மாட்டேன், நல்லது செய்யவும் விட மாட்டேன். அப்போ எப்படி நீ ஜெயிப்ப? தந்திரமாகவும் பேச மாட்டேன்,
மந்திரமாவும் பேச மாட்டேன், ஒன்றுமே தெரியல உனக்கு, சும்மாவே மைக்கு பிடிச்சின்னு கீ கீன்னு கத்தி கிடக்குறேன். கிளி கீ கீன்னு கத்திட்டு போயிட்டே தான் இருக்கும். கத்தும் போது நல்லாயிருக்கும், ஓவராக கத்துனா காது வலிக்காது. எல்லாமே அப்படி தானே, நீ ஆகட்டும் நானாகட்டும் ஓரளவு தான். மியூசிக்காக இருந்தாலும் ஓரளவு தான் கேட்க முடியும். உங்களோட வாய்ஸ் மியூசிக்காகவும் இருக்காது, எருமை மாடு கத்துற மாதிரி தான் இருக்கும். ஸோ எதுக்கு இந்த சீமானை எனக்கு பிடிக்கலனா, மக்களை பேசுறதுலாம் ஓகே, அறிவுபூர்வமாக பேசுறதுலாம் ஓகே, மக்களை இப்படி காப்பாற்றுவேன் அப்படி காப்பாற்றுவேன், தண்ணி கொண்டு வருவேன், சுத்தமான தண்ணி கொண்டு வரேன், ஏரி குளம் போட்டுலாம் வெட்டி எல்லாம் ஓகேம்மா, எல்லாமே எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்ஸட்ரா. இதுக்கப்புறம் வந்து எவனும் அணை கட்ட முடியாது, புது அணை எவனும் உருவாக்க முடியாது. அதெல்லாம் ராஜா காலத்திலே போச்சு. அப்போல்லாம் மக்கள் தொகை கம்மி, நிலப்பரப்பு அதிகம். இப்போ மக்கள் அதிகம், நிலப்பரப்பு சுருங்கிடுச்சு. ஏன்னா எல்லா நிலப்பரப்பும் மக்கள் ஆக்கிரமிச்சிட்டாங்க. ஸோ அதனால் வந்து இதுக்கப்புறம் நீ அணை கட்ட முடியாது, ஏரி குளம் போட்டெல்லாம் வெட்ட முடியாது. ஏன்னா பணம் கிடையாது. இலவசம் தராங்க, பணம் எங்கேருந்து கொடுக்கும், கடன் வாங்கி தான் பண்ணுவாங்க. இப்போ நீ வந்தால் மட்டும் இதை செய்வேன் அதை செய்வேன், நீ கிழிச்சு விட்ருய, வாயத்தை தான் அடிச்சு விட்ருய, நீ மட்டும் எங்கே செய்வேன், நீ மட்டும் பணம் எங்கே கொண்டு பிரிண்ட் பண்ணுவேன். மோடி ஆட்சி மட்டும் தான் பிரிண்ட் பண்ண முடியும், தமிழ்நாட்டில் ஒன்றும் கிழிக்க முடியாது. ஸோ அதனால் சீமான் பற்றி பேசுறது ஒன்றுமே இல்லை மக்களே. சும்மா வந்துட்டு எப்போ பார்த்தாலும் கத்தின்னு கிடக்கிறாரு கண்டி, அதனால பற்றி பேச ஐடியாவே வர மாட்டேது. அட்லீஸ்ட் எம்எல்ஏ வந்து ஊழல் பண்ணியிருந்தாலும் ஊழல் பற்றியாவது பேசலாம். எம்எல்ஏ ஆகலை, அட்லீஸ்ட் தலைவன் கூட ஆகலை. நாம் தமிழர் கட்சியில் வந்துட்டு தெரியல, எனக்கு இது வரைக்கும் கேள்விப்படுறது. நாம் தமிழர் கட்சி எம்எல்ஏங்க வந்துட்டு 15 வருஷமாக கூவிட்டு இருக்காரு. 15 வருஷமா நீ ஆட்சி நடத்துகிற, ஒரு எலெக்ஷன் ஒரு எம்எல்ஏ சீட்டு வாங்கி கூட பாராளுமன்றத்துக்கு போக முடியல. ஐ மீன் செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு போக முடியல. அவளே என்னது நீலாம் கட்டி வச்சிருக்கணும், ஒன்றும் கூட்டணி சேரணும், அப்படி இல்லையா தனித்து நின்று ஜெயிக்கணும். ரெண்டு மேல நீ செத்துக்கோ, லாரியில் அடிபட்டு பஸ் ட்ரெயினில் அடிபட்டு செத்துக்கோ. விஜய் சாரை சொல்லும் போது ஒன்று ரைட்டு இல்லை லெஃப்ட்டு, நடுவில் இன்னும் லாரி அடிச்சு செத்துக்கொடு. நீ தான் ஏன் நடுவில் நிற்கிற, ஒன்றுமே இல்லை. ஒன்று எவனுமே கண்டுக்கல, எவனுமே சரி கூட்டணி கூப்பிட்டான், பதவி கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன், பெட்டி போயேன். உன்னை ஏன் வானான கூட்டணி பெரிய கொள்கை, எந்த கொள்கை, வெங்காய கொள்கை, பெரிய கொள்கைன்னு கட்சி சும்மா என்ன பெரிய கொள்கை, மக்களுக்கு சேவை செய்யறதா என் கொள்கை. எந்த பக்கம் திரும்ப திராவிட மாடல் ஆட்சி கொள்கை தெரியுமா, இது தெரியுமா, அந்த ஸ்டாலின் இத்து போனாலும் சும்மா வெறுப்பேத்தின இருக்கிறோம். எந்த பக்கம் தெரியுமா, ஏடிஎம்கே எடப்பாடி கொள்கை என்ன கொள்கை வச்சு என்ன கழட்ட போறீங்க, கொள்கை வச்சு ஒன்றும் கழட்ட முடியும். மக்களுக்கு சேவை செய்யற ஒரே கொள்கை இருக்கணும், அவன் தான் அரசன், அவன் தான் சிஎம் ஆகணும். அது டிவிகே தலைவர் மட்டும்தான் முடியும். கொள்கை வச்சு என்னைய பண்ண போறீங்க? பிஜேபியோட கொள்கை வந்து தமிழ்நாட்டில் செல்லுபடியாகாது. அவர் இந்தியா லெவலில், மோடி வந்து இந்தியா லெவலில் இல்லை வேர்ல்டு லெவல்லன்னா ஓகே. ட்ரம்ப் கொள்கை வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் மட்டும்தான் செல்லுபடியாகும், ஈரெல்லாம் செல்லுபடியாகும், மற்ற கண்ட்ரிஸ். ஸோ அடக்குமுறை தான் அந்த ஆள் செயல்படுத்துறாரு. ஸோ அந்த மாதிரி கொள்கை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது மிஸ்டர் சீமான். மக்கள்கிட்ட தந்திரமாக ஓட்டு கேட்க பாருங்க. வருங்காலத்துலையாவது அட்லீஸ்ட் சிஎம் அட்லீஸ்ட் வர எலெக்ஷனாவது ஒரு நீங்களாவது ஜெயிங்க காரைக்குடியில். இல்லை அப்படி இல்லையா டிவிகே தலைவர் மத்திய அழகர் நிற்கிறான், மாவட்ட செயலர், உன்னோட சின்ன பையன் பாவம், வாங்காத கேஸுக்கு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தான், பண்ணாத தப்புக்கு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தான். மதியழகர் மாவட்ட செயலாளர், தமிழக வெற்றி கழக மாவட்ட செயலர், 30 வருஷமா இருக்க சொல்லிட்டு நேற்று வந்து பேட்டி பார்க்குறேன். 30 வருஷமா சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிற மக்கள் இயக்கம், அவரை தான் வின் பண்ணுவார். நீ எப்படி வின் பண்ண முடியும்? ஆல்ரெடி நின்று தோத்து போயிட்டியா? நின்று தோத்து தான் போயிட்டு இருக்க. இப்போ நின்று தோக்கு தான் போற. டிவிக்கு மத்திய அழகன்னா அந்த கரூர் எம்எல்ஏ ஆக போறாரு. நீ ஒண்ணுமே பண்ண மாட்ட, ஓடி வந்து நீலங்கரை வீட்டில் உட்காந்துப்ப, சும்மா போவ, பாச்சுனர் கார்ல போவ, பணமே இல்லை மொத்தம் அவங்க எப்படி பாச்சுனர் கார் வந்தது? கரூர் பிரச்சனை, காரைக்குடியில் தான் இவர் நிற்கிறார், அங்கே வந்து பிரபு நிற்கிறார். ஸோ அந்த மாதிரி கரூர் காரைக்குடி எல்லாமே வந்து டிகே பிரபு தான் ஜெயிப்பார். இவர் நிற்கிற எம்எல்ஏ சீமானே ஜெயிக்க முடியல, அவரை சுற்றி இருக்கிற எம்எல்ஏ கட்சி வேட்பாளர்களும் ஒன்றும் கழட்ட போகிறதில்ல, ஜெயிக்க மாட்டாங்க, இன்ட்ரெஸ்ட் இல்லை அந்த ஆள் பற்றி பேசுறதுக்கு. ஸோ அதனால் வந்து சீமான் வந்து அதுவும் ஒரு டம்மி பீஸ். என்னன்னா கொஞ்சம் கத்தின்னு கிடக்கும், அறிவுபூர்வமாக பேசுகிறாரு, பட் அறிவு மட்டும் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஆயுதம் இருந்தால் தான் எதுவும் செய்ய முடியும். என்கிட்ட அறிவு இருக்குன்னு சொல்லிட்டு கத்தின்னு இருந்தால் பதவி தான் ஒரு ஆயுதம், பவர் இருந்தால் தான். ஆளாளப்பட்ட அம்பேத்கரே சொன்னார், நல்லது பண்ணால் உனக்கு பவர் வேணும்,
பப்ளிக்கில் நல்லது பண்ணால் பவர் வேணும். உன் வீட்டில் நல்லது பண்ணால் பணம் இருந்தால் பண்ணிட்டு போயிடலாம். பப்ளிக்கில் நல்லது பண்ண மக்கள் சேவை ஆட்டினா பதவி வேணும், பணமும் வேணும். உங்ககிட்ட எதுவுமே கிடையாது. பதவியும் கிடையாது, பணமும் கிடையாது, குணமும் கிடையாது. மேபி பணம் இருக்கலாம், இல்லாமலாம் இருக்க மாட்டேன். போட்டி வாங்கிட்டுன்னு வச்சுக்கோங்க. டிஎம்கே கட்சியில் வந்து நீ போட்டி வாங்கிட்டு பேசிட்டு இருக்க. அந்த சாட்டை தூரம் சாட்டையோ மோட்டையோ அவனே பேசியிருந்தா கிடையாது. அவன் ஒரு டம்மி பீஸ். ஆனால் அவனா விஜய் பற்றியே பேசி கிடையாது. இப்போ கூட கரண்ட்ல நியூஸ் பார்க்கும்போது பார்த்தா பரப்புரை பண்ண நீ போயிட்டு விவசாய சின்னத்துக்கு ஜெயிக்க வைங்க அப்படின்னு ஓட்டு கேளியா தந்திரமா விஜய் இழுத்து விடுற. விஜய் இழுத்து விட விஜய் தான் வந்து பவர் ஜாஸ்தி ஆகுதுக்காண்டி மக்களோட சப்போர்ட் ஜாஸ்தி ஆகுது. உனக்கு மைனஸ் அடி பாதாளத்தை போயிட்டு இருக்க சீமான், பார்த்துக்கோ. இன்ட்ரெஸ்டாக இருக்க எவனுமே விவசாய சின்னத்துக்கு ஓட் லிஸ்ட் மிஷினில் பார்த்தா லாஸ்ட்டாக கிடையாது. எவனுமே லாஸ்ட் போக மாட்டான், டாப்பில் தான் பார்ப்பான். டாப்பில் யார் இருக்கா, விசில் எங்கே இருக்கா அங்கே தான் அமுப்பாங்க. விசில தான் போகணும். விவசாய சின்னத்தில் அமுக்கு 15 வருஷம் இருந்துட்டே கட்சியில் நீ ஒன்றுமே வேஸ்ட் பீஸ். கூட்டணியும் சேர மாட்டேன், தனித்தனின்னு ஜெயிக்கவும் மாட்டேன், டம்மி பீஸ். இதோட ஓடி போய் இதுக்கப்புறம் டிவிகே தலைவர் வந்தாருன்னா நீலாம் வேஸ்ட். விஜய் சிஎம் ஆகிட்டாருன்னா விடுதலை சிறுத்தைக்கு கட்சி இருக்காது, நாம் தமிழர் இருக்காது, டிஎம்கே இருக்காது, ஏடிஎம்கே இருக்காது. ஸோ அதனால் மிஸ்டர் சீமான், இப்போது நியூஸ் பார்த்தப்போ என்ன நியூஸ்னா, ஓமலையே நம்பிக்கை இல்லாமல் 2 தொகுதி அவர் 2 தொகுதி நிற்கிறேன், 4 தொகுதி நிற்க உனக்கு என்னையா வந்துச்சு? நின்று 2 ஜெயிச்சு பெரம்பூரும் ஜெயிப்பார் விஜய், திருச்சியும் ஜெயிப்பார். இன்னைக்கு நாமினேஷன் தாக்கல் பண்ண போகிறாங்க, ஜெயிக்க போகிறாங்க. உனக்கு என்ன வந்துச்சு? கூட்டம் தானா சேருது. நீ காசு கொடுத்து கூட்டம் கூட்ட மாட்டேன், உனக்காக யாரும் வர மாட்டாங்க. நீ பேசுறது யாரும் கேட்ட இன்ட்ரெஸ்ட் இல்லை, சும்மா டைம் பாஸ் பண்ணிக்கலாமே கண்டி. நாட் அண்ட் யூஸ் ஃபார் இன் தமிழ்நாடு நாம் தமிழர் கட்சி. மக்களே சிந்திச்சு செயல்படுங்க. சீமானும் வேஸ்ட்டு, எடப்பாடியும் வேஸ்ட்டு, ஸ்டாலினும் வேஸ்ட்டு. தயவு செஞ்சு இது எல்லாமே டம்மி பீஸ் ஆக்குங்க. அதுக்கு விஜய்க்கு ஓட்டு போடுங்க, டிவிக்கு ஓட்டு போடுங்க என்று மன்றாடி கேட்டுக்கிறேன். டிவிக்கு ஓட்டு போடுங்க, விஜய் வின் பண்ண செய்யுங்க. பேசுங்க.